இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நன்றிங்கய்யா. நீங்க உள்ள போங்கப்பா. கதிரு, சித்தப்பா இங்க வாப்பா. சொல்லுங்க சித்தப்பா. ஏப்பா கதிரு, உன் மாமனாரு என்ன தொழில் பண்றாருன்னு சொன்ன? ஃபைனான்ஸ் சித்தப்பா. ஓ, வட்டி தொழிலா? கந்து வட்டியா, மீட்டர் வட்டியா, ராக்கெட் வட்டியா? ராக்கெட்டை விட ஸ்பீடாக போகிறது எந்த வட்டியோ அந்த வட்டி தான். அதெல்லாம் வாங்கி தின்னுட்டு இங்கே என்னமோ கெத்தான் நடமாடிட்டு இருக்கிறானுங்க. இந்த பாவத்தெல்லாம் எப்படி தான் சரி பண்ண போகிறானுங்களோ. சித்தப்பா எந்த வட்டியா இருந்தா உனக்கு என்ன? வந்தோமா சாப்பிட்டோன்னு கிளம்பு சித்தப்பா. சரிப்பா சரிப்பா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அம்மா, ஏய், அவங்க வீட்டு பாத்திரம் அவங்க காதுல விழுந்துருக்கு. ஏண்டி பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டு இருக்கா? சட்டை போட்டு அந்த பத்திரத்தை எடுத்துருங்க. இன்னைக்கு நைட்டே நம்ம சென்னைக்கு வண்டி ஏறுறோம். என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டம்? ஏன் இவ்வளவு கோவம்? அக்கா, போறவங்க வரவங்க எல்லாம் எனக்கு வேலை சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு வேலை நம்ம வீட்டுல கூட பார்த்தது இல்ல தெரியுமா? அதான் தெரியுமே. என்ன வள்ளியம்மா, என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இல்ல இல்ல, இவ்ளோ வேலை பார்த்தது இல்லன்னு சொன்னீங்க. நீ நம்ம வீட்ல வேலை செய்யறதையே பார்த்தது இல்லையே, அத நினைச்ச. அது சரி. அக்கா, நீ சிரிக்கிற? இல்ல, வேலை களவாணியா இருக்கிறவங்க எல்லாம் வசமா ஒரு நாள் மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீ மாட்டி இருக்க. அதான் என்னால முடியலக்கா. போதா குறைக்கு இந்த கார்த்திக் வேற இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னு வேலைக்கு மேல வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஐயோ, பெண்டு நிமிர்ந்துருச்சுக்கா. இடுப்பெல்லாம் வலிக்குது. அக்கா பாத்தீங்களா, அவங்களும் பொம்பளைதான், நாமளும் பொம்பளைதான். அவங்க எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா இருக்காங்க பாத்தீங்களா? நாமளும் தான் இருக்கோமே, தினம் தினம் வடிச்சு கொட்டுறோம். என்னைக்காவது சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கா? என் நேரமும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சிடுசிடுன்னு இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளையும் சிடுசிடுன்னு இருக்க வச்சிருக்காங்க. என் புருஷனுக்கெல்லாம் சிரிக்க தெரியுமானே எனக்கு டவுட்டா இருக்குக்கா. ஏய், எதுக்கு மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு இருக்க? அக்கா, நான் என்ன அவங்க பணம் காசு வசதி வாய்ப்பெல்லாம் பார்த்தா பொறாமப்படுறேன்? அந்த மாதிரி வாழ்க்கை கிடைக்கலன்னு ஏக்கமா இருக்குக்கா. நம்ம குடும்பத்துல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. உங்ககிட்ட மணி இருக்கா? மணி பர்சாவது இருக்கா? என்கிட்ட இருக்கிறது மொத்தமா ஒரு 100 ரூபாய் இருக்குமான்னு கூட தெரியல. வீட்டு வேலை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 500 1000ன்னு சுயமா சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்றாங்க. நம்மளால அப்படி இருக்க முடியுதா? கொடுத்து வச்சவங்கக்கா. ஏ, நமக்கு என்ன குறை? நாமளும் நல்லா தானே இருக்கோம். இங்க பாரு, நிறைய நகை போட்டிருக்கோம். பவுசா 10,000 ரூபாய்க்கு பட்டுப்படவை கட்டியிருக்கோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? கையில காசு இல்ல, அவ்வளவுதானே. இதான் ஒரு பப்ளிக் சந்தோஷமா? உங்ககிட்ட சொல்ல வந்த பாருங்க, என்ன சொல்லணும். வாங்க போலாம். வீரா, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் தான் அவங்க வீட்டை நிர்வாகம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம கடை பத்திரம் கூட இவங்க கிட்ட தான் இருக்கணும். எப்படி சொல்றீங்க வள்ளிமா? ஆமா, நம்ம வீட்ல அண்ணன் வெளியில இருந்து பத்திரமோ நகை நட்டோ பணமோ எது கொண்டு வந்தாலும் என்கிட்ட கொடுத்துதானே உள்ள வைக்க சொல்லும். அப்ப அந்த வீட்டு ஆம்பளைங்களும் அந்த வீட்டு பொம்பளைங்க கிட்ட தான் எல்லாத்தையும் கொடுத்து வைப்பாங்க. கரெக்ட் தான். நம்ம கடை பத்திரத்தையும் இவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. செக் பண்ணி பாத்துருவோம். நீ அதுக்குள்ள அந்த பாத்திரத்தையும் தேய்ச்சி போட்டுருக்க. போடி, கோச்சிக்காம போ. மச்சான், என்ன மொத்த குடும்பமும் எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டீங்க? எங்க போயிருக்கீங்க? அது இங்க சும்மா சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். எது சொந்தக்காரங்களா? எனக்கு தெரியாமையா? விஜய், உனக்கு தெரியாது. இது வந்து தூரத்து சொந்தக்காரங்க. அவங்க வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அதுக்காக வந்திருக்கோம். மச்சான், உங்க குரல்லே பதட்டம் தெரியுது, பேச்சுல போய் தெரியுது. சரி சொல்லுங்க, எங்க போயிருக்கீங்க? உண்மையா சொல்லணும், எங்க போயிருக்கீங்க?
என்ன இங்க இருந்து நீங்க எதுவும் திட்டம் போட்டா நான் கண்டுபிடிச்சிருவேங்கிறதுக்காக மொத்த குடும்பமும் வெளியே போய் எங்கேயாவது ரூம் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ விடமாட்டா போல இருக்கேன். நீங்க எல்லாரும் சைலண்டா இருந்தாலே எனக்கு எதிரா ஏதோ சதி ரெடி ஆகுதுன்னு எனக்கு தெரியும் மச்சான். மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. ஏய் என்ன மிரட்டி கேட்டுட்டு இருக்க? வேற வேற எப்படி கேக்குறது? அன்பா கேட்டா சொல்ல மாட்டீங்க, உங்ககிட்ட எல்லாம் மிரட்டி தான் கேட்கணும். மச்சான் இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஹலோ 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 ஃப்ராடு. இப்ப என்ன பண்றது? ச்சே. அது எப்படி உன் பொண்டாட்டி ஊர்ல இருக்க இதெல்லாம் ஒரு மூஞ்சியா? டேய், என்னடா அந்த விஜி மோப்பம் முடிச்சிட்டாடா. அவன் வேலையே அதுதானே, ஏதாவது புதுசா சொல்லு. டேய் ஃபோன் பண்ணி எங்க இருக்கோம் என்ன பண்றோம்னு துருவி துருவி கேட்டுட்டு இருக்காடா. நீ என்ன சொல்லியிருக்க? அதுக்கு நான் டவர் கிடைக்காத மாதிரி பேசி போனை கட் பண்ணிட்டேன். சூப்பர் கார்த்தி. எப்படி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? என்ன விடா? நீங்க பேசும்போதே பதறி இருப்பீங்க, அடுத்து அப்படியே டவர் கிடைக்காத மாதிரி போன் அப்படியே விட்டு 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 கட் பண்ணிருப்பீங்க. அவ கன்ஃபார்ம் பண்ணிருப்பா. அதுக்காக நாம இப்ப எங்க இருக்குன்னு சொல்லவா முடியும் அவகிட்ட? அவ தேடி இங்க வந்துருவா வீரா. அப்புறம் நம்ம மொத்த பிளானும் இங்க சொதப்பிரும். என்ன உன் பொண்டாட்டி தானே? டேய் பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் சொல்லிட்டு இருக்காதடா. சரி உர்ரா, ஒரு காலத்துல நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே? டேய் மாறா, இங்க பாரு, இது கலாய்க்கிற நேரம் கிடையாது சொல்லிட்டேன். சரி எடுறா. வீடியோ கால்ல வந்துட்டு இருக்காடா அவ. ஏண்டா வீடியோ கால்ல பேசுற டைம் ஆடாது? என்ன இருந்தாலும் உன்னை பார்க்கணும்னு அவளுக்கு ஒரு ஆசை. சும்மாரா. டேய் இங்க பாரு, கலாய்க்கிற நேரம் அடையுது. சரி இப்ப என்ன பண்ண போற? சரி எடுங்க எடுங்க கார்த்தி. அட்டன் பண்ணி பேசு. டேய் நான் கால் அட்டன் பண்ண அட்மாஸ்பியரை வச்சு கண்டுபிடிச்சிருவாடா அவ. கால் அட்டன் பண்ணலனாலும் கண்டுபிடிச்சிருவாடா. அவளுக்கு டவுட் வந்த வரைக்கெல்லாம் போதும், அட்டன் பண்ணி பேசிடு. எப்படிடா டேய்? டேய் ஏதாச்சும் ஒரு செவுத்து பக்கமா நின்னு பேசு. அப்படி அப்படி திரும்பு. இங்க இருக்கோன்னு காட்டிக்காத. அங்க பாரு, அந்த சைட்லாம் யாருமே இல்ல, பேக்ரவுண்ட்ல எதுவுமே காட்டாது. டேய் அவ காட்ட சொல்லுவாடா அத. சபா என்ன பண்றது?